வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அணுகவும்னு பதாக வச்சிருக்காண்டா. டே பதாக வச்சிருக்கான். இந்த தேங்காய் உரிக்க வந்துட்டாப்லையா, கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான், அப்ப என்னை தேடி வருவேன். அண்ணன் தம்பி, அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு. டேய், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாதுடா, பாதிக்கும் போது புரியும்டா. என்னை தேடுவேன், என்னை தேடுவாடே. நான் யாருன்னு பாரு, யாருன்னு பாரு, இங்க பாரு. இந்த உடன் பிறந்தவனை பாரு, நான் யாரோட ஆள்னு பாரு, இங்க பாரு. பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள். நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறகுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சுட்டாங்க. அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாலை விற்கிற மாதிரி எல்லாம் தண்ணியை விற்பாங்க, யார் புறாக்கள் மாதிரி கட்டி வாழ்வா, யாரு விளைநிலத்தை எவனால் விவசாய நிலத்தை வீடு கட்ட விற்பாங்க. நாள் யாரு? காலஞானி தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவன் வேற நான் விரும்புறவங்க எப்படி இருக்கேன் சீமா எப்பவுமே இதையாவது பேசிருப்பான். அப்படிதான் தெரியுது. இங்க பாரு, இன்னொருத்தனை பாரு. 1947 நாடு விடுதலை அடைந்து அவன் 21 செத்து போறான். ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றான். சுதந்திரம் அடையல, அவன் அடைஞ்சிட்டான். வந்து மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பான். மாநிலம் பிரிப்பாக எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அவனுக்கு தெரியுது. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன் வாழ்றான். மாநிலம் பிரிப்பான்னு நீ எவனும் கற்பனை செய்யல, அவனுக்கு தெரியுது. நீ என்னடா ஐயா ராமசாமி வந்து 36-30க்கு மேலதான்டா பேச ஆரம்பிக்கிறாப்ல. பெண்ணிய உரிமை பேசுறாரு, அது பேசுறாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா உள்ள தாட்சி உயர்ச்சி சொல்ல பாவம் என்று வரது அடி பண்ணிட்டாங்க. சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிய பெண்கள் இயற்றுவதும் பண்ணிடுறான். தமிழை சனியன் என்கிறார் அவன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கு இல்லைன்னு படிக்கிறான். அவன் பாடும்போது அவன் என்ன செத்து போனான். ஏன்? கால ஞானம் இதாண்டா நடக்குன்னு. என்னரும் தம்பி தங்கையிலே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்களே கவனிங்க. பாம்பு பாம்பு நிலநடுக்க வரப்போகுது, ஏத்துக்காட்டு வரப்போகுதுன்னா அது அது அந்த அதோட பொந்த விட்டு வெளியேறி வருது, நண்டு வெளியே வருது, தவளை வெளியே வருது. மழை வரப்போகுது என்றால் தட்டான் பூச்சி வண்ணத்து பூச்சிகள் பறந்து முன்னெரிச்சியா நமக்கு உணர்த்துது. எல்லாமே வருவதை உணர்ந்து விழிப்போடு இயங்குது. அப்படி பறந்து போயிருது. அந்த தட்டான் பூச்சி பறக்கும் போது என் தாய் காயப்போட்ட துணியை மடிக்கிறா, காயப்போட்ட மிளகா மல்லியை எடுத்துட்டு வர்றா. ஏன்னா மழை வரப்போது அறிகுறியை தட்டான் உணர்த்துது. பாம்பு வெளியேறுது, எலி வெளியேறுது. என்ன நிலநடுக்க வரப்போது, ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு. இந்த உயிரினங்கள் எல்லாம் உணர்வதை உனக்கு வரப்போகிற ஆபத்தை நீ உணராது இருந்தால் உனக்கு 6வது அறிவு என்று இருப்பதே பயனற்றது. இமயவரை இருந்த நீ எல்லாவற்றையும் இழந்து காலடியில் குறுகி நிற்கிறாய். உன் இன்னொரு தாய் நிலம் இலங்கை, அதை ஆக்கிரமிக்க கொடுத்து விட்டு அடிமையாக்கி நிலமற்ற ஏதிலிகளாகி அகதியாகி அடிமையாகி ஓடி போறாய். விரட்டி அடிக்கிறான் உன்னை. அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என் நாடு என்று விரட்டிவிட்டான். அங்கே வரலாற்றின் மகன், வீரத்தின் திருமகன் ஒருவன் பிறந்தான். பிரபாகரன் என்ற பெரும் வீரன். அவன் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியனின் வம்சத்திலே பூலி தேவன் தீரன் சின்னமலை மருது வாண்டி ஆடகமுத்துக்கோன் பெரும்பிடு முத்தரையன் பண்டார வன்னியன்
மருது பாண்டியர், வீர பெரும்பாட்டி வேணு நாச்சியார், சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன் எல்லாருடைய வீரத்தையும் சுருட்டி உருட்டி ஒற்றை உருவமாக ஒரு மகன் நின்றான். அவன் முன்னவன் முருகன் பேரேந்தினான். அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி வாழேந்தினான். அவன் பேரன் எங்கள் முன்னவன் துவக்கேந்தினான். அவன் பின்னவன் நாங்கள் அறிவாயுதம் என்கிற வாக்கை தூக்குகிறோம். காலம் காலம் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கைகளை கையளித்தது. ஆனால் எங்களுடைய மக்களே, எங்கள் இலக்கு ஒன்று, என் இனத்தின் விடுதலை.